அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நைட் நாஸ்டா பூரி கட்டா தொட்டுக்கிறோம். பூரிக்கு மாவு நல்லெண்ணு பிசைன்னு வரையமாக பிசைஞ்சு வச்சுக்கிறேன். யூடியூப்புக்காக வேண்டிய வேகமாக காட்டுறேன். இன்றைக்கி நைட் நாஸ்டா பூரிக்கு உருளைக்கிழங்கு, கேரட்டு, மல்லி இலை, கடுகு, கருவேப்பிலை, வத்தெல்லாம் போட்டு தாளித்தேன். இது கேரட்டு போட்டேன், உருளைக்கிழங்கு, கடுகு வத்தல் போட்டு தாளித்து மஞ்சள் போட்டு மல்லி இலை போட்டு இறக்கி வச்சுக்கிறேன். தேவையான அளவு உப்பு, தேவையான எண்ணெய். பாருங்கள் எப்படி இருக்கிறேன்ட்டு. என்ன செய்ய, ஒவ்வொரு நாளைக்கு என்னான்னு மண்டை உடையுது. ஹோட்டலெல்லாம் வாங்கினா நல்லா இல்லைம்மா, நல்லாவும் இல்லை, துட்டும் நியாயமாக போகுது. சரி, அதான் நம்ம கை பலத்தையும் உடல் பலத்தையும் மனசு திறத்தையும் தருவான். அதுக்காக வேண்டி நம்ம செய்ய வேண்டியதான் மக்களுக்கு. வாச்சிங்க சரீர சுகத்தோடு இருந்து நம்மளோட வேலையை நாமளாக செஞ்சு நிம்மதியான வாழ்வு இந்த உலகத்துலேயும் மறு உலகத்தில் நிம்மதியான வாழ்வு தான் தருவான். வாக்கியலுங்க இது நல்ல பிசைஞ்சு கொஞ்சம் பொரி இந்த உலகான அளவுக்கு தான் மாவு எடுப்பேன் பூரிக்கு. நான் முந்திலாம் கொஞ்சம் பெருசாக எடுப்பேன், இப்போ அப்படி எடுக்கல நினைக்கிறேன். இந்த அளவுக்கு தட்டி போட்டாலும் நல்ல பெரிய பொரியாக வருது. அளவு பார்த்துக்கோங்க. சில பேர் இதை விட சிறுசாக போடுற அளவு, அந்த அளவுக்கு போடுவேன். ரொம்ப லேட்டாகும் அப்படி போட்டுக்கிட்டே இருந்தால். உருளைக்கிழங்கு போட்டு ஆக்குங்க. உருளைக்கிழங்கு தான் போடுவோம் பூரிக்கு. கேரட்டும் போட்டு ஆக்குங்க, தான் நல்லா இருக்குது. கணிச்சிக்கிட்டு தாய் மூலியமாக வச்சு தான் திங்க, தனித்தனியாக வச்சு கொடுக்காதீங்க. அப்படின்னா இந்த இதில் உள்ள அதில் பட்டு ஊறிக்கிட்டு நல்லா வைக்கும். எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன். நீங்கள் எல்லாம் டெவலப்பான ஆட்களாக இப்போ எனக்கு தெரிஞ்ச மட்டுக்கும் சொல்கிறோம்மா. சரி, பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். மெட்ராஸில் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. வாட்சிங்க.